அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்று பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்க. இன்று நமக்கு பிரதோஷமும் இருக்குது. வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரியும் இன்னைக்கு இருக்குங்க. மேலும் 5 யோகங்கள் கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாகவும் இந்த மகா சிவராத்திரி கருதப்படுது. இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடு, கோவிலுக்கு சென்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கும் முறை குறித்து சொல்லியிருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கலைனாலும் இரவு தூங்காமல் இருக்கலை அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவே மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்த பலன், தூங்காமல் விழிச்சிருந்த பலன் ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ரெண்டுமே பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க. மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அது சித்தர் பரிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். அதன்படி நீங்கள் நிலைவாசல் கதவின் உள்புறத்தில் ஒன்று வரைய சொல்லியிருந்தேன். அது வரைவதன் மூலமாக வீட்டில் வற்றாத பணவரவு பெருகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அது இன்று நாள் முழுவதுமே நீங்கள் செய்யலாம். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதையும் செய்யுங்க. இந்த பதிவிலையும் பணவரவு உண்டாவதற்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் சொல்ல போறேன். அற்புதமான பரிகாரம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பண தேவை இருக்கிற எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு பரிகாரங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடி பலன் கொடுத்துரும், ஒவ்வொருத்தங்களுக்கு அது செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது என்னென்ன பணவரவுக்குண்டான பரிகாரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். நீங்க எது செய்ய முடியுமோ, எதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது செய்யுங்க. எது மூலமா உங்களுக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்குதோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பரிகாரம் இப்போ நான் சொல்ல போகிறது இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை செஞ்சு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை செய்யுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சாதாரணமான வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும் போதே பலன் கிடைக்குங்கும் போது இன்னைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நான் மேலே சொன்ன 5 யோகம் கூடி இருக்கு, சுக்கிரவார பிரதோஷமா இருக்கு, மகா சிவராத்திரி நாளா இருக்கு. இத்தனை சிறப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றியே உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். சரி, இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் முன்பு ஒரு தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரத்தை செய்யறது நல்ல பலனை கொடுக்கும். ஒருவேளை மாதவிடாய் சமயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாலில் உட்காந்து செய்யுங்க. உங்களுக்கு ஒருவேளை அப்படி எங்களால் ஹாலில் உட்காந்து செய்யறதுக்கு திருப்தி படலை அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அதை செய்யுங்க. வீட்லேயும் யாரும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது செய்வதற்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரவாரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரமே சிறப்பு வாய்ந்த நேரமாக இருக்கும். மேலும் இன்று இரவு 8:30 to 9 மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000% பலன் கிடைச்சே தீரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நமக்கு மகா சிவராத்திரியும் தொடங்கிடுது. மேலும் சுக்கிரவாரையும் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா சர்வ சுதர்சன நேரப்படி இரவு 8 to 9 அமைஞ்சிருக்குது. அதனால இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால நீங்கள் அந்த அரை மணி நேரத்தை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எங்களால் இந்த மாதிரி நேரமே பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே பயன்படுத்திக்கோங்க. இரவு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் பாத்திரமோ இல்லை கண்ணாடி பவுலோ பீங்கானோ அகலோ எது வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் கண்ணாடி தான் எடுத்துக்கணும், பீங்கான் தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் சில்வர், பிளாஸ்டிக்னு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை, அதாவது அஸ்கான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம டீ காஃபி போடுறதுக்கு பயன்படுத்துகிறோமில்ல, அந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த பவுலோட சைஸை பொறுத்து, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3/4 பங்குக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு 1/2 பங்கு
பங்குக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறது தான் நல்லது. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வெல்லம்னு எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் மகாலட்சுமி தாயார் 2 பேர்த்துக்குமே வந்து இனிப்பு சுவை அப்படிங்கிறதா மிகவும் பிடிக்கும். அதுவும் சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறம். அதனால இந்த வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறது தான் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம 6ன்னு பயன்படுத்துவதற்கான காரணம் சுக்கிர பகவானுக்கு உரிய எண்ணு பார்க்கும்போது 6, அதனால இந்த 6 ஏலக்காயை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் ஒன்னே ஒன்று வந்து போதும். ஏன்னா 1 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாணயமாக கருதப்படுது. மேலும் இந்த இடத்துல நம்ம வைக்கிற 1 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது நமக்கு 1 கோடியாக மாறணும் இல்லையா, அதனால இதுதான ஆரம்பம். அதனால நம்ம இந்த 1 ரூபாய் பயன்படுத்துவது சரியா இருக்கும். அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஒரு சிறு துண்டு தேவைப்படுது. ஒரு இத்தனோண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பொருட்களுமே பண வரவை அதிகரிக்கிறதுல முன்னிலை வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைய நாள், இன்றைய திதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த சிறப்பான நாளில் இந்த பொருட்களை கொண்டு நம்ம செய்கிற பரிகாரத்துக்கு அதிக சக்தி வந்து உண்டு. சரி, இப்போ தேவையான பொருளை எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ பவுலில் வந்து நீங்கள் அரை பங்கு அளவுக்கு வெள்ளை சக்கரை வந்து கொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் வட்டமாக வந்து அடுக்குறீங்க. அதாவது ஒன்று பின்னாடி ஒன்றா வந்து நீங்கள் இப்படி வைக்கிறீங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு முறை ஏலக்காயை வைக்கும் போதும் ஸ்ரீம்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கணும். இந்த ஸ்ரீம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரம். அதனால் இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா, அந்த நாணயத்தை நீங்கள் அந்த சர்க்கரையினுடைய நடுவில் வந்து வைக்கிறீங்க. அதாவது சுற்றிலும் ஏலக்காய் வந்து வச்சுருப்பீங்க, நடுவில் இடம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் 1 ரூபாய் நாணயத்தை வைக்கிறீங்க. இப்போ அதுக்கு மேலே அந்த சிறு துண்டு பட்டை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பட்டையை வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அடுத்து இந்த பவுலை நீங்கள் அப்படியே உங்களுடைய 2 உள்ளங்கையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனதுக்குள்ளாரையே வந்து வேண்டிக்கிட்டு, எங்களுக்கு வற்றாத செல்வம் பெருகணும், பணம் வந்து அள்ள குறையாமல் பெருகிட்டே இருக்கணும், வீண் விரயம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான விஷயங்களை நீங்கள் வேண்டி கேட்டுக்கோங்க. உங்களால் 27 முறை ஸ்ரீங்கிற மந்திரத்தை சொல்ல முடிஞ்சதுன்னா அவ்வளவு தடவை சொல்லுங்கள். இல்லைன்னா 108 முறை சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு இதை அப்படியே வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்துட்டு வச்சுருங்க. கீழே சிந்தாத மாதிரி பார்த்து வையுங்க. இது ஒரு நாள் முழுவதுமே இருக்கணும். அதாவது இன்று இரவு முழுவதும் இது அப்படியே வந்து இருக்கணும். இப்போ மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு இப்போ நீங்கள் எங்கே வச்சிங்களோ அங்கே போயிட்டு அந்த பட்டையும் 1 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வச்சிடணும். சரிங்களா? அடுத்து இந்த ஏலக்காய் இருக்கு பாருங்க, இந்த ஏலக்காய் மொத்தம் நம்ம 6 வச்சிருக்கிறோம். இதுல 2 எடுத்து உங்களுடைய பீரோல பணம் வைக்கிறீங்க பாத்தீங்களா, அங்க வைங்க. இன்னும் 2 எடுத்து உங்களுடைய பர்ஸ்லயும் ஹேண்ட்பேக்லயும் வந்து வைங்க. இன்னும் 2 எடுத்து உங்க கணவருடைய பர்ஸ்ல வந்துட்டு வைங்க. இது போல அந்த 6 ஏலக்காயும் நீங்க 2 பிரிச்சு இது போல வந்து செஞ்சிடணும். அதன் பிறகு இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா, இந்த சர்க்கரையை நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில எறும்பு புற்று இருக்கு அப்படின்னா அந்த எறும்பு புற்றுக்கிட்ட நீங்க இந்த சர்க்கரையை வந்து கொட்டி வச்சுட்டு வந்துருங்க. இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாவது மணற்பகுதியா இருக்குது, நிறைய பொதரான இடமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு நீங்க கொட்டி வச்சுட்டு வந்துடுங்க. இந்த சர்க்கரையை எக்காரணம் கொண்டும் நாம வந்து டீ காஃபி போடுறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பா வந்து இதை நம்ம கீழே எறும்புகளுக்கு தான் வந்து உணவாக கொடுக்கணும். அதனால எங்கேயாவது கொஞ்சம் தூரம் நடந்து போயாவது மண் இருக்கிற பகுதியை பார்த்து இந்த சர்க்கரையை வந்து போட்டுட்டு வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. பொதுவாகவே எந்த வழிபாடு பூஜைகளும் இது போல தான தர்மங்கள் செய்யும் போது தான் பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விடிய சிவராத்திரி இருந்தது இல்லையா, இப்போ இந்த சிவராத்திரி முடிஞ்ச கையோட இது போல எறும்புக்கு நாம்
சர்க்கரையை தானம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த சர்க்கரை எப்படி கரையுதோ இதே போல் நம்முடைய கர்ம வினைகளும் வந்து குறையும். மேலும் குறிப்பாக நம்ம சர்க்கரையை தானமாக கொடுக்கறதுனால சுக்கிர பகவானுடைய மனம் குளிர்ந்து சுகபோக வாழ்வை அள்ளித்தருவார். அதாவது நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வந்து அவர் கொடுப்பாரு. அற்புதமான பரிகாரம். இந்த வாரம் செய்ய முடியலன்னா அடுத்த வாரமும் செய்யுங்க. என்ன இந்த வாரம் செய்யும்போது நிறைய சிறப்புகள் சேர்ந்து நமக்கு உடனடி பலனாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி செய்வதற்கே முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.